நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் சூடானக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளித்தம் நல்லா பொரியட்டும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம்லாம் சேர்க்காமல் பண்ணுவோம்ல, ஆனால் இந்த மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணினா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் ஒரே சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இல்லைனா ஒன்று வெந்துட்டு ஒன்று வேகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும். ஒரு 1-2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த உருளைக்கிழங்கு தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இடையிடையில் மூடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 3/4 வெந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா மிளகாத்தூள்லாம் எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்குகள் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் மிளகாத்தூளவே 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கிழங்கு முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. ஓப்பனில் வச்சு வேக வைக்கலாம். வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெளி லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதம் கூட வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால் சாஃப்டாகவே இருக்கட்டும்ன்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு முழுமையாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அதே மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இது எல்லாருடைய ஃபேவரட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.